வணக்கம். கனகம்பட்டி மூட்டைசாமி அவர்களாலும் இந்த பதிவை இன்றைக்கு பதிவு செய்யப்படுகிறது. வெயிலுடைய தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சி நல்லா மேகமூட்டத்தோடு இருக்கிறனால வெளிச்சம் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ரைட்டு. கர்மா என்ன கர்மா? அது எப்போ பார்த்தாலும் எதை பார்த்தாலும் கர்மான்னு சொல்லிட்டு இருக்கிறனால கர்மானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி கர்மானா என்ன? கர்மானா போன ஜென்மத்தில் பண்ண பாவங்கள், அதுதான் கர்மா. நம்ம முன்னோர்கள் பண்ண தவறு, அது கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. கர்மான்றது ஒரு செயல், ஒரு வினை, ஒரு நிகழ்வு, அதுதான் அது கர்மா. இந்த கர்மாவில் நல்ல கர்மா இருக்குது, கெட்ட கர்மா இருக்குது. சில செயல் செய்யும்போது நல்ல விஷயங்களும் புண்ணியமும் கிடைக்கிறதுக்கு இருக்குது, இல்லைன்னா கர்மா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதுதான் கர்மா. அதில் ஒரு 3 வகை பிரிச்சுருக்காங்க. சஞ்சித கர்மா, அப்புறம் பிராப்த கர்மா, ஆகமிய கர்மா அப்படின்னு ஒரு 3 கர்மா பிரிச்சுருக்காங்க. அது ஒவ்வொரு தன்மைக்கு ஒவ்வொரு இது. சரி, கர்மா மனுஷனுக்கு இருக்குது. கர்மா என்ன, கோயில் குளம் போய்ட்டு என்ன ஐயருங்கிட்ட என்ன பரிகாரம் காட்டி செஞ்சால் அது முடிஞ்சிடும்ல, அதுக்கப்புறம் நம்ம கர்மா கிடையாதுல்ல அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. சில பேர் இந்த கர்மா எவ்வளோ நாளைக்கு இருக்கும், ஏன் அந்த கர்மா நான் என்ன தப்பு பண்ணேன், இந்த பூமியில் பிறந்தேன், நான் ஒன்றுமே பண்ணலையே, எனக்கு எதுக்கு இந்த கர்மா, இந்த கஷ்டம், நான் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் புலம்புறாங்க. அது என்னான்னு கேட்குறாங்க சில பேர், நம்ம நண்பர்கள். அதுக்காக தான் இந்த பதிவு. கர்மான்றது நம்ம இன்றைக்கு இந்த பிறப்பை எடுத்துருக்கு இந்த கர்மா கழிக்கிறதுக்கு தான். என்ன கர்மா கழிக்கிறதுக்கு? போன ஜென்மத்தில் நம்ம பண்ண கர்மாவோ, இல்லை முன்னோர் பண்ண கர்மாவோ, இந்த தாய் தாப்பன் வயிற்றில் நம்ம பிறந்து நம்ம போன ஜென்மத்தில் என்ன நம்ம ஆசாபாசம் இருந்ததோ அதை நம்ம இந்த அடுத்த பிறவி எடுத்து நம்ம அதை அனுபவிக்கிறதோ, இல்லை அந்த கர்மா கழிக்கிறதோ, அதுக்காக தான் நம்ம பிறந்துருக்குறோம். ஆனால் இங்கே இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே இந்த பிறப்பு மறுபடியும் கர்மா சேர்த்துக்கிறோம். நம்மளை அறியாமல் சேர்த்துக்கிறோம். எப்படி அறியாமல் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. இப்போ பிறக்கிறது என்ன நினைக்கிறாங்கன்னா, சாதாரண மனுஷங்க என்ன நினைக்கிறாங்க, இப்போ தாய் தாப்பன் ஒரு குழந்தைய பிறகுது. அது பிறந்த என்ன பண்ணால் நல்லா படிக்க வைக்கணும், நல்லா ஆரோக்கியமாக வளர்க்கணும். அது படித்த அப்புறம் வேலைக்கு போனோம், நல்லா பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்கு நல்லா குழந்தை பிறக்கணும், நல்லா பேரம்பத்தி எடுத்து நல்லா வசதி வாய்ப்பாக நம்ம கண்ணு மாடி இருந்தால் நம்ம வேலை முடிஞ்சிச்சுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இது இது இப்போ நமக்கு நடந்த இந்த குழந்தைங்க என்ன நடந்து வந்தது, லாஸ்ட் டைம் நம்ம பண்ண விஷயந்தான் அவன் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம கண்ட்ரோலில் வச்சு நம்ம அவனுங்க இப்படி தான்டா படிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை குட்டி பார்த்துக்கணும், அப்புறம் அவங்கள படிக்க வைக்கணும், இப்படி ரொட்டீனாக இப்போ பல லட்சம் ஆண்டுகளாக இப்படி போயின்னு இருக்குது மனுஷன் வாழ்க்கை. அது கிடையாது. எப்போ நீ சிந்திக்க ஆரம்பிக்கிறியோ அப்போ தான் உன்னுடைய கர்மா தெரியும். இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா 18 வயசு இல்லைன்னா 21 வயசு மேலே அவங்க கர்மா ஆக்டிவேஷன் ஆகுதுன்றாங்க. தொடருது, போன ஜென்மத்தோட கர்மா தொடருது. அப்போ தான் பார்த்திங்கன்னா இப்போ கல்யாணம் பண்ணுறான், அவனுக்கு குழந்தை பிறகுது, அவனுக்கு கஷ்ட நஷ்டம் வருது, அப்போ அவன் கஷ்டப்படுறான். நம்ம கண்ணு முன்னாடி அவன் கஷ்டப்படுறது நம்ம பார்க்க வேண்டியது, அது ஒரு கர்மா. நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படுறது நம்ம பார்க்கணுன்னு சொல்லிட்டு அது ஒரு கர்மா ஆகுது. அப்போ அந்த பசங்க அதே வேலை நம்ம என்ன பண்ணோமோ அதான் பார்க்குறாங்க. அப்போ இது என்ன தொடர்ந்து எல்லாருக்கும் நடக்குது தானே, நமக்கு மொத்தமாக நடக்குது. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் இது மாதிரி நடந்துனா இருக்குது. அதில் சில பேர் ஆன்மீகத்தில் போகிறவங்களோ, இல்லை ஒரு நல்ல வழியில் போகணும் அப்படின்னு சில வழிகள்லாம் இருக்குது. இப்போ வள்ளலார் நடத்துகிற அந்த வள்ளலார் மார்க்கம் இருக்குது, அப்புறம் சித்தர்கள் வழிபாடு இருக்குது, அப்புறம் கோயில் குழம்பு சுற்றுறவங்க இருக்காங்க, பூஜை புனஸ்காரம் செய்கிறவங்க இருக்காங்க. இப்படி எதனா ஒரு வழியில் போய் அவங்களோட கஷ்டங்கள், அதான் அந்த கர்மாக்கள் தான் அவங்களுக்கு கஷ்டங்களாக தெரியுது வாழ்க்கையில். அந்த மன கஷ்டம் கொடுக்குது, அந்த மனசு தான் அது கர்மா. இந்த கர்மா தான் அந்த ஆத்மாவிலேருந்து அது இந்த உடம்புல பஞ்சபூதங்களாக கலந்து இதில் குடியிருக்குது. இந்த கர்மா கழிக்கிறது அந்த வீட்டில் உட்காந்துட்டு இருக்குது.
அதுக்கு அந்த மன கஷ்டம் வரும்போது இவங்களுக்கு வந்து எங்கே போய் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது கர்மா தான். நீ வந்து வருத்தப்படுறேன்னு சொன்னால் அந்த வருத்தத்தை நீ தாங்கிட்டு சரி நடக்குதுன்னு நடக்கட்டும், நம்ம செய்ய வேண்டியது செய்யும் அப்படின்னு சொன்னால் அந்த கர்மாவனும் படிப்படியாக அந்த துன்பத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடலாம். அதுக்கு சில சின்ன பரிகாரங்கள். கர்மானா முழுசான எவன் கரைக்க முடியாது, எவன் எடுக்க முடியாது. அப்படி உன் கர்மா எடுக்கணுன்னா நீ ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். யாரோ சித்தரோ இல்லை ஒரு குருமாரோ உன் கர்மா எடுத்துகிட்டு அந்த பாவ புண்ணியங்களை அவங்க எடுத்துக்கிட்டு உனக்கு நல்ல வழி காட்டி நீ நல்லா சுகமாக இருக்கிறதுக்கு என்ன வழியை பண்ணுவாங்க. ஆனால் தான் சித்தமார்கள் சில குருமார்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நோய் நொடி இருக்கும். இது நீ பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்து சாப்பாடு சாப்பிட்றாங்க, எந்த தப்பு பண்ணுறது கிடையாது, எந்த ஒரு விஷயத்தும் போதில்லை, அவங்க பாட்டு தியானம் யோகம் இது மாதிரி பண்ணிட்டுருக்கோம். ஏன் அவங்களுக்கு நோய் நொடி வருது, காலில் புண்ணு வந்துடுது, சுகர் வந்துக்கான வரவங்க வந்து அவங்க கர்மா இறக்கிட்டு போயிடுறாங்க. அவங்க அன்பாக பேசும்போது அவங்க என்ன பண்ணால் குழந்த மாதிரி குருமார் சித்தமாரெலாம் சரி பாவம் குடும்பம் கஷ்டப்படுறான்னு சொல்லி ஏதோ உன்னுடைய கர்மா வந்து வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கும்போது அந்த கர்மா அவங்களுக்கு வந்து அவங்க அனுபவிக்கிறாங்க. அவங்க அனுபவிச்சா தான் அவங்களுக்கு நல்லது, அதனால் அனுபவிக்கிறாங்க. அதனால தான் சில பேருக்கு வந்து வரும். இப்போ நம்ம ரமணா ரிஷி எடுத்துங்க, அவருக்கு என்ன பிரச்சனை இருந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன் அவ்வளோ பெரிய மகான், அவர் ஒன்றுமே பண்ணல, பிரம்மச்சாரியாக இருந்தார், சதா மௌனம் தியானமாக இருந்தார். அவருக்கு ஏன் அப்படி வந்தது அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ எவனோ ஒருத்தன் இறக்கிட்டு போயிடுறாங்க. அதுதான் கர்மா. அது மாதிரி அது நிறைய மாதிரி இருக்குது. அந்த கர்மாத்தத்துக்கு நிறைய வழி இருக்குது. ஆனால் நம்ப மாட்டாங்க, சொன்னது செய்ய மாட்டாங்க, அது மேலே நம்பிக்கை இருக்காது அப்படின்னு வருவாங்க. இந்த கர்மாக்கள் முழுசாக மன வருத்தத்தை கொடுக்குறதும் நோய் நொடி கொடுக்குறது தான் கர்மா. நீ நோய் நொடி நல்லா வச்சு இந்த உடம்பு கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா வேறு மாதிரி உன்னை கண் சுற்றியே ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள், சில உயிர் போகக்கூடிய சில விஷயங்கள்லாம் வந்து அந்த தாக்கம் ஏற்படும். அதுதான் கர்மா. இப்படி ஒன்று விட்டால் ஒன்று இல்லைன்னா தொழிலில் பிரச்சனை வந்துடும், தொழில் மாடிக்கணும், கவலைப்பட்டு வீட்டில் உட்காந்துன்னு கடன் வாங்கி வீட்டுக்கு போட்டு நீ செலவு பண்ணினா அது கடன் வந்துடும். அதுக்கப்புறம் ரோகம் வந்துடும். இப்படி தான் அந்த கர்மா அந்த பூமியில் உலாவிட்டு ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையில். இந்த சஞ்சித கர்மா அப்படின்றது நம்ம வந்து எத்தனையோ ஜென்மங்கள் இந்த ஆத்மா பிறவி எடுத்துக்கும்போது அதில் நம்ம பண்ண கர்மாக்கள்லாம் கலந்து வந்து தான் இந்த மனித உடலாக வந்து பிறக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எத்தனையோ பிறவி எடுத்துருக்கலாம். மரம், செடி, கொடி, பறவை, இது மாதிரி கிட்டத்தட்ட 4 லட்சம் 5 லட்சம் பிறப்பு உயிர் இருக்குன்றான் அந்த பூமியில். அது மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் கடந்து வந்து லாஸ்ட்டில் இந்த உனக்கு அறிவும் கொடுத்து, இறைவன் 6 அறிவும் கொடுத்து இதுலனா இந்த பிறவி எடுத்தாவது உன்னுடைய கர்மா நீ கழிச்சிக்கன்னு நமக்கு வந்து இந்த பூமிக்கு அனுப்புகிறான். ஏன்னா எல்லா ஜீவராசிகளும் தன் உணவை தேடிக்குது, தன் இனப்பெருக்கம் செய்து இது வந்து ஆல்ரெடி எல்லா ஜென்மத்திலையும் எல்லாத்துலேயும் செஞ்சுட்டு வந்தது தான். ஆனால் மனித பிறவி கொடுத்தும் உனக்கு எல்லாம் கொடுத்து இது நீ சிந்திக்கணும் சுயமாக. இறைவன் கொடுக்க மாட்டார், ஒன்று அனுப்புகிறாரு. உன் கர்மா கழித்து நீ வந்து ஆத்மா சாந்தி அடை, வந்து பரம்பொருள்கிட்ட வந்து சேரு. நீ எங்கேருந்து போனியோ அங்கே வந்து நீ மறுபடியும் ஐக்கியமாகு. ஏன்னா நம்ம உடம்பு வந்து பூமியில் இருக்குதுன்னா அணுக்கள் தான், எல்லாம் எத்தனையோ கோடி அணுக்கள் ஜீன் சேர்ந்தது நம்ம உடல். அப்போ அது பரம்பொருள் எவ்வளோ அணுக்கள் எவ்வளோ ஜீன் சார்ந்த அந்த ஒரு இதாக இருக்கும். அப்போ அங்கே போனோம்ல நம்ம. அப்போ அதுக்கு நம்ம எல்லாத்தையும் நம்ம இங்கே சில விஷயங்கள்லாம் அறிவுபூர்வமாக யோசித்து நம்ம எல்லாத்தையும் நம்ம சில பண்ணோம். பிராப்த கர்மான்றது வந்து பார்த்திங்கன்னா இது சஞ்சித கர்மாவின் ஒரு சிறு பகுதி. அது பிராப்த கர்மா அப்படின்றது ஒவ்வொரு ஆன்மாவும் தற்போது இப்போ வசிக்கும் போது என்ன தப்பு பண்ணுறோம், அது நம்ம பண்ணுறது தப்பாக தெரிய மாட்டேங்குது. என்ன தப்பு? இப்போ ஒன்றும் வேணாம், ஒரு பிச்சைக்காரன் வரான் வீட்டாண்டை, அம்மா சோறு போடுமா அப்படின்றான். உடனே நம்ம வீட்டில் அம்மாவோ மாமியாராக இருப்பாங்க, எல்லாம் யாரா இருப்பாங்க, ஏம்மா அந்த பழுது இருக்கு பாரு, அது எதுவுமே போடு, பிச்சைக்காரன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இட்லி சுட்டு சட்னி வடகரி சுட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த பழுது யாரும் சாப்பிட போகிறதில்ல, வீட்டில் எல்லாம் இட்லி சாப்பிட போகிறாங்க. அது வேஸ்ட்டாக தான் மாட்டுக்கு போகணும்ல, அதை எடுத்து போய் நீ வீட்டில் போய் வெளியில் பிச்சைக்காரன் நிற்கிறான் போடுவான். அவன் பாவம் எது இல்லாமல் தான் பிச்சை எடுக்க போகிறான். இவங்க நினைக்கிறாங்க நம்ம நல்லது பண்ணுறோன்னு நினச்சி அந்த எண்ணத்தில் எதுவுமே அந்த பழுது எடுத்து அவன் போடுறான். அவன் என்ன பண்ணுறான், அதை வாங்கி சாப்பிட்றான். இது எப்படி தர்மமாகும்? தர்மமே ஆகாது. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை கொடுத்தா தான் தர்மம். இப்போ கர்மா எப்படி ஆகிப்போச்சு? ஆனால் இவங்க நினைப்புனா நம்ம நல்லது செஞ்சுருக்கோம், தர்மம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இவங்க கண்ணுக்கு தெரியாமல் இவங்க சுவாமியே அந்த கர்மாவை மேற்கொண்டு அவங்க மனசில் ஏற்றுக்கிறாங்க. அதை மறுபடியும் மூட்டை ஏறிடுது. அதே மாதிரி ஒரு விருந்தாளி வராங்கன்னா
இவங்க என்ன நினைப்பாங்க, வந்தானா சரி வந்தால் 2 வார்த்தை பேசிட்டு போயிடுவான் பார்த்தா இவன் உட்காந்துக்கினே இருக்கானே, ஒரு தண்ணியை கொடுத்து டீயை கொடுத்து அனுப்பலாம் பார்த்தா கதையாக பேசினுக்கிறான். நம்ம வீட்டில் வர இவங்க கூட பேசினுக்கிறாங்க. மத்தியானம் சாப்பாடு நேரம் ஆச்சு, மத்தியானம் சாப்பாடுக்கு அப்புறம் சாப்பாடு போடணும், எப்போ போகணும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது ஒரு கர்மா. அது நீ அவன் உருவத்தையோ அவனோட இது பண்ணக்கூடாது. அது அந்த ஆத்மா அந்த டைம் ஆனால் சாப்பிட்ணும், அதுக்கு ஒரு டைம். அது ஒன்று அவன் கேட்கல, ஆனால் நீ நினைக்கும் போது இதோட கர்மா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஊர்லேயோ நம்ம பக்கத்து வீட்லேயோ யாரோ ஒருத்தர் இறந்துவாங்க, அவங்ககிட்ட நம்ம பழகிருப்பாங்க, அவங்ககிட்ட நம்ம சண்டை கூட இருக்கும், கொஞ்சம் பேசாமல் இருப்போம். ஆனால் அவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த சாவுக்கு நம்ம போவோம். அங்கே போய் பக்கத்தில் நின்று உட்காந்துருப்பான். இவன் இப்போ இருக்கும்போது என்னென்ன பண்ணான் பாரு, அதான் காசு வாங்கினா அவன் கொடுக்கல, அதான் சீக்கிரமாக போயிட்டான், அவன் பொண்டாடி பிள்ளைலாம் பாரு ஒன்றும் கிடையாது போச்சு அப்படின்னு இப்போ பேசுவோம். இது என்னது புரோத கர்மா இது பேர். இது ரொம்ப மோசமானது. இந்த புரோத கர்மா சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து உட்காரம் நிறைய, அவங்களுக்கு தான் நிறையா இருக்கும். சிம்மராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க அந்த புரோத கர்மா தான் கர்மா, அது கர்மா தான். அப்படி அது மாதிரி வருது. ஒரு பொருளை நம்ம வச்சுக்கிட்டு 4 பேர் கௌரவத்துக்காக நம்ம ஒரு உதவி பண்ணுறன்ட்டு அது உதவாத பொருளை போடுறது. அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த பொருள் வேஸ்ட்டாக போகும்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்றதோ அதை மற்றவங்களுக்கு கொடுக்குறதோ கர்மா தான் அது. ஏன்னா சாப்பிட்றோன்னு நீ நினைக்கிற வயிறு நிறைய, அது கிடையாது. உன் கர்மாவுக்கு நீ வந்து துரோகம் பண்ணுற, தப்பு பண்ணுற. வேஸ்ட்டாக போகும்னு, வேஸ்ட்டாக போகிற பொருள் அப்போ நீ உள்ளே அமிச்சான்னு அர்த்தம், தப்பு அது. அதனால் வந்து இப்படி தான் சின்ன சின்ன கர்மா நம்ம உடம்புல வந்து அது வந்துக்கிட்டே இருக்கும் ஒன்று ஒன்றா. இது தொடர்ந்து அடுத்த ஜென்மம் நமக்கு இருக்குது, அதை நம்ம மறந்துடுறோம். அடுத்த பிறவி இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யாரும் வேணாம், எந்த சித்திரை வேணாம், இந்த மகானம் வேணாம், இந்த குரு வேணாம். நம்ம இப்போ மனுஷ பிறவி பிறந்திருக்கோம், இதுக்கு முன்னாடி என்ன பிறவியாக இருந்தாலும் நீ கண்டுபிடி பார்க்கலாம். முடியுமா? யாருன்னா சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டீங்க. ஏன்னா அவர் மனுஷனாக இருப்பார், குருன்றது மனிதனாக இருந்து குருவார். ஆனால் நீ ஏற்றுக்க மாட்டேன். அவர் கனவுல வந்து யாருன்னா வந்து சொல்லிச்சு நீ இந்த பேரை சொன்னால் நீ நம்புவேன். ஏன்னா அது சாட்சி கிடையாது. அப்போது வந்து நீ அந்த கர்ம வினையை வந்து எப்படி நம்ம சம்பாதிக்கிறோம், அந்த கர்ம வினையை அப்படி பார்க்கணும். அப்புறம் பார்த்தா நான் ஒன்றுமே பண்ணலான்னு எப்படி பண்ணல. இப்போது ஒரு சூப்பர் மார்க்கெட்டு போகிறோம், போய் ஒரு பொருளெல்லாம் வாங்குகிறோம், எல்லாம் பில்லை பார்த்து ஸ்கேன் பண்ணி பில்லை போட்டோன்னா கரெக்டாக ஒரு ஏடிஎம் கார்டு ஏதோ ஒரு கார்டை ஒன்று தேய்ச்சிட்டு வாங்கிட்டு வந்துடும். சாதாரண மார்க்கெட்டில் போனேன்னா ஒரு பூக்கடை வச்சுருப்பாங்க, அது விடோ, அந்த அம்மா விடோவாக தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் பூக்கடை வச்சு விடோ தான் இருப்பாங்க, கணவன் இல்லாமல் இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் பேரம் பேசுறது, அவங்ககிட்ட போய்ட்டு கொஞ்சம் பூ எக்ஸ்ட்ரா கொடுன்னு கேட்குறது, என்ன இவ்வளோ ரேட்டான்றது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கொஞ்சம் வயசான பாட்டி அது மாதிரி இருப்பாங்க, காய்கறி விற்பாங்க, கீரை விற்பாங்க. அவங்ககிட்ட போய்ட்டு ஒரு கட்டு கீரை எவ்வளோமா? 5 ரூபா. ஏன் 5 ரூபா? 10 ரூபா தானே. இவங்களே ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவாங்க. இதெல்லாம் பயங்கர கர்மா. அது இந்த கீரை, இந்த ரோட்டில் சின்ன கீரை வைக்கிறவங்க, வயசானவங்க, இந்த விடோ பூ வைக்கிறதுலாம் ரேட்டும் கேட்கக்கூடாது முடியாது. அவங்க கம்மியாக கொடுத்தாலும் அதிகமாக கொடுத்தாலும் என்ன சொல்லலாம் கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடணும். ஏன்னா அவங்களாம் நம்ம கர்மாவை கழிக்கிறவங்க. உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அங்கே தான் போய் பேரம் பேசுவாங்க, நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் அங்கே போய் பேரம் பேசுவாங்க, அவங்ககிட்ட தான் போய் பேசுவாங்க. ஆனால் சூப்பர் மார்க்கெட்டில் போய் சைலண்ட்டாக மூடிக்கிட்டு சைலண்ட்டாக கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஏன்னு கேட்டால் அது இப்போ மார்க்கெட்டில் வைக்கிற பொருளெல்லாம் பார்சல் பண்ணி அது நூடுல்ஸ் ஆகி இருக்கும், அது உடம்புக்கு கெடுக்கி சாப்பிட்டா அதை மாத்திரம் கரெக்டாக காசு கொடுத்துவாங்க. எப்படி கர்மா சம்பளம் காசு கொடுத்து வாங்கிட்டு வராங்க பார். இப்படி தான் ஒவ்வொரு கர்மா வருது. அதே மாதிரி வீட்டில் பார்த்திங்கன்னா வயதானவங்களை வந்து நம்ம கண்டுக்கிறது கிடையாது. சொந்தக்காரங்களுக்கு நம்ம எதுவும் ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. உண்மையிலேயே கஷ்டப்படுறோன்னு ஹெல்ப் பண்ணுறதில்ல. அவன் கஷ்டத்தை மட்டும் சொன்னால் நம்ம உதவியும் பண்ணுறதில்ல. ஆனால் அவன் கஷ்டத்தை மட்டும் சொல்லிட்டான், இதற்கு 10 பேர் சொல்கிறது, என்கிட்ட வந்து பணம் கேட்டான், உதவி கேட்டான் அப்படின்னு சொல்லி இவன் கர்மா சம்பாதிக்கிறாங்க. அது வந்து ரொம்ப தப்பு. எல்லா பிறவிகளும் எடுத்துகிட்டு இந்த பிறவிக்கு வந்திருக்கும். அதுக்கு உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு மனுஷன் மீயான்னு கத்துறான்ல, பூனை மாதிரி எப்படி கத்துறான்? மீயான்னு கத்துறான். நான் பூனை மனுஷன் மாதிரி கத்துதா? கிடையாது. நாய் மாதிரி கத்துறோம், எப்படி வருது? அப்போ உள்ளுக்குள்ளே இருக்குது. அப்போ இத்தனை பிறகு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்ம மாடு மாதிரி கத்துறோம், கிளி மாதிரி கத்துறோம். அப்போ இத்தனை பிறவி வந்திருக்கோம். ஒரு ஆண் வந்து பெண் குரலில் பேசுகிறான், ஆண் குரலில் பேசுகிறான், பல குரலில் பேசுகிறான். ஏன் பேசுகிறான்னா ஒரு போன பிரிவில் பொண்ணாக பிறந்திருப்பார். எல்லோரும் பேச முடியுதா? முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆத்மா தான் பேசுவோம். அப்போ நம்ம கண்ணுக்கு
நேரடியாகவே இறைவன் கொடுத்துருக்காரு மனித பிறவி இதாண்டான்ட்டு. ஆனால் நம்ம அந்த பணம்ன்ற ஒரு இதில் நம்ம அம்மா அப்பா வாழ்ந்து வந்த வாழ்க்கை, அந்த நம்ம இருக்க சுற்றி இருக்க சுச்சுவேஷனு, அவங்களுக்காக நம்ம மற்றவங்களுக்காக தான் நான் வாழ்ந்து கிடக்குறோம். நமக்காக நம்ம வாழலை, நம்ம கர்மா கழிக்குது, நம்ம வாழலை. ஆனால் தான் மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கை அடுத்த பிறவி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அதனால் கஷ்டம் தெரியுது நம்ம. அதனால் நீ கர்மானா இப்படி தான். இந்த கர்மா நீ நினைக்கிற மாதிரி கோயிலுக்கெல்லாம் போய்ட்டா குளத்துக்கெல்லாம் போய்ட்டு கர்மாலாம் கரைஞ்சிடாது. அதுக்கு தான் அந்த சனீஸ்வரன் கர்மக்காரகன் வச்சுருக்காங்க. தொழிலுக்கும் சரி வாழ்க்கைக்கும் சரி சனீஸ்வரன் கர்மக்காரகன். 10வது வீட்டில் இருந்து 10வது வீடு தொழில் ஸ்தானம் அப்படின்னு வச்சுருக்காங்க. மேஷத்துக்கு பாருங்கள் நீங்கள், மேஷத்துக்கு 10வது வீடுனா மகரம், 11 சிம்மம், இது கும்பம். அங்கே தான் சனீஸ்வரன் இருக்கார் காலபுருஷ தத்துவப்படி. அப்போ அவன் கர்மக்காரகன். உன் தொழிலும் சரி உன் குடும்பம் அவன் தான் நிர்ணயம் பண்ணுறான், உன் கர்மாவே அவன் நிர்ணயம் பண்ணுறான். நீ தப்பு பண்ணேன்னு உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அப்படி தான் அந்த கர்மா வருது. ஆனால் சரி சாமி இவ்வளோ சொல்கிறீங்க, அது சொல்கிறீங்க, என்ன தான் வழி, என்ன பண்ணணும்? சில வழி இருக்குது, அது நேரடியாக தான் சொல்லணும். இப்போ நான் இதெல்லாம் சொன்னேன்னா அவனை கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கிண்டல், எகத்தாளம் பேசுறது, அது எதிர்வார்த்து பேசுறது. அதுக்கு நீங்கள் வந்தேன்னா நேராக வந்தேன்னா சில விஷயம் சொல்லணும், நீ அது போய் செய்ய, அதில் பலன் அடைஞ்சால் நீ நல்லதுன்னு நினச்சிட்டு போ. நீ வேறு சொல்லக்கூட தேவையில்லை. இதெல்லாம் சொல்ல முடியாது, செய்ய முடியாது.